எல்லா கோவில்களிலும் உழவார பணிக்கு குழு குழுவாக இணைந்து எத்தனை பெண்கள் அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்களை விட பெண்களுடைய சதவீதம் தான் நீங்க அதிகமாக இருக்கின்றது. கோவிலை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், மடப்பள்ளியில் நீங்கள் சமைக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், சரி ஓகே. ஆனால் அதை கடந்து அதனுடைய எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், கோவிலை சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், எல்லா வேலையையும் அதிகம் செய்பவள் பெண்ணாக மட்டும்தான் இருக்கின்றார். ஒரு ஆண் விரதம் இருக்க வேண்டுமானால் கூட அதற்கு பெண்ணினுடைய ஒத்துழைப்பு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அப்பூதி அடிகளை பற்றி நீங்கள் பேசினீர்கள். ஆம், அப்பூதி அடிகள் என்பவர் சிறந்த தொண்டர் தான். ஆனால் என் கண்ணிற்கு அப்பூதி அடிகளுடைய மனைவி ஒரு படி மேலாக செல்கின்றார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் பாடுகின்றார், பரிகள குருத்தை தாயார் பால் வைத்து படிமேல் வீழ்ந்தான். யார்? மூத்த திருநாவுக்கரசன். மூத்த திருநாவுக்கரசன் கொள்ளைக்கு செல்கின்றான், வாழை இலையை அறுக்கிறான். அப்போ விடம் தீடுது. அந்த பாம்பினுடைய விடம் தீண்டியதுக்கு அப்புறம் ஓடி வந்து தன்னுடைய தாயார்கிட்ட தான் அந்த இலையை கொடுத்து விட்டு அப்படியே வீழ்ந்தான். மூத்த மகன் தன் கண் முன்னே இறந்தான். மூத்த மகனை தன் கண் முன்னே இறந்ததை பார்த்த அந்த தாயார் பதறினாள் தான், உள்ளம் பதபதைத்தாள் தான். ஆனால் அடுத்த நொடி சிவனடியார் அங்கு காத்து கொண்டிருக்கிறார் என்று ஓடி சென்று பரிமாறியது யார்? கூப்பிட்டு வந்தவர் வேண்டுமானால் அப்பூதியடிகளாக இருக்கலாம், ஆனால் சமைத்தவள் யார்? எல்லாவற்றுக்கும் பின்னாக ஒரு பெண் தான் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றார்.